பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிபிஐ திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. கொலோசையர் 4:2 வாசிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜெபம் என்பது நாம் தேவனிடத்தில் ஒத்தாசை அல்லது உதவி கேட்பது. எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய உதவியை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலே தானியேல் ஜெபித்தார், சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது. யோசுவா ஜெபித்தார், சூரியன் அப்படியே நின்றது. எஸ்தர் ஜெபித்தார், யூதர்களுக்கு விடுதலை உண்டானது. எலியா ஜெபித்தார், தேசத்தில் மழை இல்லை. மோசே ஜெபித்தார், கடல் 2ஆக பிளந்தது. அன்னாள் ஜெபித்தார், குழந்தை பாக்கியம் உண்டானது. பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களின் ஜெபத்தையும் இன்னும் அநேக பரிசுத்தவான்களின் ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்து அவர்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றிவிட்டார். ஜெபம் என்பது ஒரு அணு ஆயுதம். ஜெபம் நம் வாழ்க்கை பாதையை மாற்ற வல்லமை உள்ளது. ஆகவே இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயம் நன்மையான பாதைகளை நமக்கு கட்டளையிடுவார். ஆமென்.